செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் நடைபெற்ற புதிய வகுப்பறைகள் திறப்பு விழாவில் திடீரென ஒலிபெருக்கி செயலிழந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மைக் மற்றும் ஒலிபெருக்கி திடீரென பழுதாகி உள்ளது. இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மைக் ஆபரேட்டர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளிடம் காரணம் குறித்து விசாரித்து மாற்று மைக் மூலம் நிகழ்ச்சியை தொடர ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கிடையில் மாணவிகள் செல்போனில் பாடலை ஒலிக்கவிட்டு தங்கள் நடனத்தை நிறைவு செய்தனர். மாணவிகளின் சமயோசித புத்தியையும் விடாமுயற்சியும் அமைச்சர் ராஜ்மோகன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒரு மைக் கொடுப்பா, குழந்தைங்களாம் காத்துக்கிறாங்கல்ல. வேற கட்டானாலும் பரவாயில்லன்னு செல்போன்ல பாட்டை போட்டு சத்தமாத போட்டு விடாப்படியா பரதநாட்டியம் ஆடிய அந்த மாணவிகளுக்கு அரக நிறைந்த கைத்தட்டல் இருக்காங்க. அதான் விடாமுயற்சி. அப்புறம் அது சரி பண்ண முடியாம தவித்த போது உடனடியாக பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்து வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த மைக் அளவு சத்தமா கேட்காம இருக்கலாம், ஆனா என் அளவுல 1000 தடைகள் வந்தாலும் நம்ம சாதிக்க முடியுங்கிறதுக்கு இந்த மேடையே ஒரு உதாரணம். நீங்களும் அது மாதிரி சாதிக்கணும்னு வாழ்த்து. ஹுண்டாய் மோபிஸ் நிறுவனத்தின் சார்பில் 2 கோடி ரூபாய் செலவில் பள்ளிக்கூட கட்டிடங்களையும் மாணவ செல்வங்கள் அருமையாக உட்கார்ந்து கொள்வதற்குரிய உபகரணங்களையும் இங்கே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கூட கட்டிடத்தை இங்கே திறந்து வைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹுண்டாய் மோபிஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இப்போ தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இந்த பணியை அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக மேற்கொள்ள இருக்கின்ற இந்த செய்தியும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பான இந்த உதவுகின்ற கரத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏதாவது எல்லா பிரச்சனையுமே இருக்கட்டும்ப்பா இருப்பா. எல்லா குற்றங்களையுமே பெரிய குற்றம் தான். ஆனால் குற்றங்களினுடைய தாய்மடி போதை குற்றம். இப்போ இது உடனடியாக வர்றது கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக நீக்கமர தெருவெங்கும் வீதியெங்கும் இப்படி இருக்கிறத ஒன்று ஒன்றா நம்ம களைகிறோம். அதோடைய நடவடிக்கை தான் 717 டாஸ்மாகை மூடுகிற போது பல்லாயிரம் கோடி நட்டம் வந்தாலும் பரவாயில்லை, பள்ளிக்கு வருகிற மாணாக்கர்களினுடைய பாதையில் இருக்கிற போதை நமக்கு வேண்டாம் சொல்லி தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை மூடியிருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவது குறித்து எங்களுடைய IAS IPS மாநில அளவிலான கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நாங்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு பீரியாடிக்கல் மெடிக்கல் கேம்ப், டென்டல் கேம்ப்ஸ் நடத்துறது மூலமாக அதை போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஒருவேளை அவங்கள ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்தால் கூட அதை நமக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டறிய முடியும். மேலும் ஒவ்வொரு கல்வி வளாகத்திலையும் இதை கண்டறிவதற்காக மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை தருவதற்காக பிரத்யேகமான ஆசிரியர் குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் சொல்வது ஒன்று தான், அவங்களுக்கு வேணுங்கிற மாணவர்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் மாண்பு முதல்வர் ஏற்பாடு தெரிஞ்சிருவார். பதில் நான் கேட்கறது ஒன்று தான், படி நல்லா படி. நன்றி. தனியார் பள்ளிகளில் குறிப்பாக மாணவர்கள் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க. தனியார் பள்ளியில் என்ன இருசக்கர வாகனம் இல்லை, நான் எங்கள் வழியில் யாராவது பார்த்து கை காட்டினா கூட அவங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, 18 வயசு குறைவாக இருந்தால் வண்டியை நிறுத்தி தலைக்கவசம் இல்லாமல் முறைப்படி இப்படி லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டவே கூடாது. அப்பாக்கோ அண்ணாக்கோ ஃபோன் பண்ண அவங்கள கூப்பிட்டு போக தான் சொல்லுவோம். அது எந்த பள்ளிக்கூடத்தில் வேதமே கிடையாது. யாராக இருந்தாலுமே மைனர்கள் இப்படி 18 வயது கீழ் உள்ளவங்க கட்டாயமாக இருசக்கர வாகனங்களை யூஸ் பண்ணவே கூடாது. ஏற்புடையதல்ல. இல்லை சார், குறிப்பாக பள்ளிக்கு எடுத்துன்னு வராங்க, தனியார் பள்ளி தான் ஆதரிக்கிறாங்க. இல்லை அதாவது சைக்கிள் ஓட்டலாம், ஆனால் எந்த காரணம் கொண்டு மோட்டார் பொருத்தப்பட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய இந்த இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து விதிகளின்படி ஏற்புடையதே கிடையாது. அப்படி கண்டறியப்பட்டால் அவர்களினுடைய பேரண்ட்ஸ் மீதே நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் இப்படி ஏதாவது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட உடனடியாக சொல்லுங்கள், உடனே அவர்கள் மீது நடவடிக்கை. இது அவங்க பேரண்ட்ஸ் மேலேயே அது லீகல் கேஸே அட்ராக்ட். அதனால் எந்த பேரண்ட்டும் தயவுசெய்து பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா கொடுங்கள், நிறைய தன்னம்பிக்கை கொடுங்கள். தயவுசெய்து மோட்டார் பைக்கு இருசக்கர வாகனத்தையும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வாங்கி கொடுக்காதீர்கள், செல்லம் கொடுக்காது. நன்றி. தொடர்ந்து இந்த சமூக நீதி விடுதி சம்பந்தமாக தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு சொல்லிட்டு அதனால ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்க பல்வேறு பள்ளிகள் அதே மாதிரி அரசு கல்லூரிகள் இல்லை, அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு MC ராஜா விடுதியில் போய் ஆய்வு செய்தார்கள்.
பள்ளிகளை நாங்கள் வந்து மேம்படுத்துவது, விடுதிகளை மேம்படுத்துவது என்கின்ற அந்த அக்கறையில் அதில் நாங்கள் வந்து கவனம் செலுத்தி வருகின்றோம். இதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பதில் தான் என்னுடைய பதில். இதில் தனியாக நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. நன்றி. சமூக வலைத்தளங்கள் நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. எந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறது? இப்போ வந்து நாங்கள் பள்ளியில் வந்து ஒரு அக்கறையோடு இந்த பள்ளியை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கும் பொழுது இந்த பள்ளியில் பள்ளி வளாகத்தில் அரசியல் வேண்டாம் என்கின்ற பொருட்டில் நாங்கள் இதை வந்து இந்த கேள்விகளுக்கு வேறு இடத்துல ஏதாவது நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம்.